அவருடைய அன்பு என்னை அமர வைத்திருக்கிறது. யோனத்தான் நிமித்த தயவு பாராட்டு பக்க யாராவது இருக்கிறாங்களா? தாவீதுக்கு உள்ளம் பொங்குது. ஆமென். சீபா சொல்ற ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜாவே. அதனால அவன் உங்க வீட்டுக்கு வெளியே இல்ல, நம்ம ஏரியா எல்லைக்கு வெளியே ஒரு வீட்டுல இருக்கிறான். தாவீது இங்க பாரு, இந்த அன்பு எழும்பிட்டுன்னு வைங்களேன், இந்த லாலாம் பார்க்கவே மாட்டார், அவர் லவ் தான் பார்ப்பார். ஹல்லேலூயா. லவ்வுக்கு மேல லா கிடையாது, லாக்கு மேலதான் லவ். ஆமென். பிரமாணத்தின்படி பார்த்தா எத்தனை நீதிமான்கள் இங்கே இருக்கிறோம். நான் இதுல ஒளிஞ்சிருவேன், நான் கிடையாது. ஆமாம், நான் இதுல ஒளிஞ்சாலும் தெரியுமே, அது வேற. ஆமாம், எத்தனை நீதிமான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம லால வந்தவங்க கிடையாது, லவ்ல வந்தவங்க. ராஜா சொல்ற அவனை கொண்டு வா. இப்ப மேவிபோசேத்தை தூக்கிட்டு தான் வர முடியும். மேவிபோசேத்துக்கு என்ன இல்லை? இல்ல. மேவிபோசேத்துக்கு இல்ல. மேவிபோசேத்துக்கு எதா இருந்திருந்தா அவனையும் கொண்டிருப்பாங்க. ஆமே. சிலது இல்லாததுனால இன்னும் உயிரோடு இருக்கணும். ஹல்லேலூயா. சிலது இல்ல, அதனால இருக்கிறோம். நீங்க எப்படிங்க இருக்கிறீங்க? இல்ல, அதனால இருக்கிறோம். எல்லாம் இருந்திருந்தா இன்னைக்கு நாம இல்ல. ஹல்லேலூயா. எதுவும் இல்ல, அதனால இருக்கிறோம். எது இல்லையோ அது இருந்திருந்தா இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. மோசேக்கு எல்லாத்துலயும் அற்புதம் செஞ்சார், வாய் மட்டும் கொடுக்கல. சிலருக்கு வாய் கொடுத்தா, இவர் மோசே அதை நான் பார்த்துக்கிறேன், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஹல்லேலூயா. நிறைய சில ஆண்டவர் எனக்கு மட்டும் பேசுற திறமை இருந்தா நீ என்னையே விரட்டுற, வேண்டாம். ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் வேண்டாம் வேண்டாம். சிலது இல்லை. ராஜா சொல்ற தூக்கிட்டு வா அப்படின்னு. இப்ப மேவிபோசேத்தை தூரத்துல இருந்து தூக்கிட்டு வராங்க. எல்லைக்குள்ள அங்க பிரமாணமே என்ன தெரியுமா? சப்பானியும் முடவனும் உள்ள வரக்கூடாது. அந்த டாபிக்குள்ள நான் போகல. இப்ப வரும்போது எல்லாரும் தடுத்திருப்பாங்களா இல்லையா? மேவிபோசேத்தை தடுத்திருப்பாங்க. அவன் நிறுத்து, உடனே சொல்லுவான் ராஜா ராஜா. தடுக்க வந்தவன் எல்லாம் தள்ளி தள்ளி போறான். ஒரே ஒரு காரியம் தான், ராஜா வர குறை சொல்லி இருக்கிறார், அவ்வளவுதான். யாரும் நம்மை தடுக்காம இன்னைக்கு நம்ம உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அன்பு நிமித்தம் சேர்ந்து உள்ள வந்து இப்படி கேட்கிறான், செத்த நாயை போல இருக்கிற என்ன நீங்க நோக்கி பார்த்தீங்களே. சொல்றார் மேவிபோசேத்தே, பயப்படாத. உன் தகப்பனாகி சவுலின் நிலங்களை எல்லாம் நான் திருப்பி கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய். வேதம் சொல்லுகிறது மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் 2 சாமுவேல் 9:13 நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினாலே எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலம் முடமாயிருந்தது. அவன் எருசலேமிலே. அவன் மேவிபோசேத்தை பார்த்து கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவான் தெரியுமா? அன்பின் கயிற்றா என்னை என்னைக்குமே இன்னைக்கு விட்டா பாடிட்டே இருக்கலாம். ஆண்டவருடைய அன்பை பேசினா வார்த்தைக்கு வார்த்தை பாட்டு தான் வரும், அதுக்கு மேல ஒண்ணுமே வராது. தேவனுடைய அன்பு அவ்வளவு பெருசு. இன்னைக்கு நம்ம கொண்டு வரப்பட்டு எங்கேயோ இருந்தோங்க, தூரமாய் கிடந்தோம். ஆமே, காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். ஆமே, இந்த லா படி பார்த்தா நம்ம மேல என்னதான் எரியணும் தெரியுமா? கல்லு தான் எரியணும். ஆனா அதுக்கு மேல அவர் வைத்த லவ், அன்பு, அன்பினாலே இழுக்கப்பட்டு, அன்பினாலே சேர்க்கப்பட்டு, அன்பினாலே அவர் சந்நிதியிலே அவரோடு கூட பந்தியிலே அமர வைத்திருக்கிறார். அன்பு நிமித்தம் அவர் செய்த 2வது காரியம் யோவான் 13வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாம்.
தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து நல்ல கவனமா கேளுங்க. தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறார். இப்ப எங்க போகிறார்? தேவனிடத்தில் போகிறார். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் போகும்போது சிலர் பார்த்துருக்கீங்களா, சில ஏரியால இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் கொண்டு போவாங்களான்னு கேட்டா இல்லை. ஆனா அவங்களுக்கு எது ரொம்ப தேவையோ அதை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. எது ரொம்ப தேவையோ, சின்ன பிள்ளைங்கள்லாம் வெளியே எங்க போனாலுமே சில பிள்ளைங்க பாருங்க கையில ஒரு சின்ன டால் வச்சிருப்பாங்க. அதை மிஸ் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு யாருக்கு எது ரொம்ப ப்ரெஷியஸோ அதை விட்டுட்டு போக அவங்களுக்கு என்ன இருக்காது தெரியுமா? மனசே இருக்காது. இப்போ இயேசு போகிறதை அறிந்து இவர் இப்படியே போயிட்டாருன்னா, அதாவது இவர்களை சுத்திகரிக்காமல் போயிட்டாருன்னா இவங்களை விட்டுட்டு போனதுக்கு சமம், இவங்களை இழந்துட்டு போனதுக்கு சமம். இயேசு பாருங்க, எல்லாத்தையும் இந்த பூமியில விட்டார், எதுவுமே வேண்டானே விட்டார். எதுவாலையும் சத்துருவால அவரை வஞ்சிக்க முடியல. ஆனா அவர் எதை இழக்க விரும்பல தெரியுமா? யாரை இழக்க விரும்பல தெரியுமா? தம்முடையவர்களை இழக்க விரும்பல. அதுதான் தாம் தேவனிடத்தில் போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து. அப்ப என்ன அர்த்தம்னா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு தெரியுது, இதான் லாஸ்ட் சப்பர். நான் போறேன், நான் இப்படி சும்மா இவங்க கூட சாப்பிட்டுட்டு போயிட்டேன்னா இவங்களுக்கு என்கிட்ட பங்கு இல்லாம போயிருமே, இருக்கக்கூடாது. உடனே எழுந்து போஜனம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே எழும்புறா. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் எழும்ப மாட்டோம். அப்படி நம்ம எழும்புறோம்னா அதை விட ஏதோ ஒரு அவசரமான காரியம் நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது. இல்லைன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எழும்புவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே எழும்புறார் அப்படின்னா அதுல ரொம்ப கவனமா இருக்கிறார். எதுல கவனமா இருக்கிறார்? என்னுடையவர்களை நான் இழந்துடக்கூடாது, என்னுடையவர்களை நான் இழந்துடக்கூடாது. ஆமென். ஆண்டவருடைய இந்த நேசம் தான் நாம் கழுவப்பட காரணமாக இருந்தது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்னையும் உங்களை தேவனுடைய இரத்தத்தால கழுவப்பட்டவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிற செய்தி, நம்மை தேவன் இழக்க விரும்பவில்லை. நான் இரத்தத்தால கழுவப்பட்டவன்கிற நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. ஆமென். நம்மை தேவன் இழக்க விரும்பல. ஆமென். என்னால அவருக்கு என்ன லாபம்? நான் அடிக்கடி நினைப்பேன், நம்மளால என்ன லாபம்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் இழக்க விரும்பல. பாருங்க, தாவீதால லாபம் உண்டு. தாவீது தன் சிறுமையிலிருந்தே ஆலயத்துக்குன்னு நிறைய என்ன பண்ணிட்டாரு? சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பைபிள்ல இருக்கிற அவர் தெரிந்த இடத்த எல்லாரால ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு லாபம் உண்டு. நம்மளால என்ன லாபம்? ஆனாலும் இழக்க விரும்பாம அவர் ஒரு துணியை, ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். கழுவுகிறார், அடுத்து துடைக்கிறார். கழுவுகிறார், துடைக்கிறார். உடனே பேதுரு தடுக்கிறான், வேண்டாண்டவரே. அப்ப இயேசு சொல்லுவார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. இப்ப தெரியுதா? நீங்க நல்ல கவனிங்க. பேதுரு கெஞ்சி கழுவப்படல, ஜீசஸ் அவனை கன்வின்ஸ் பண்ணி கழுவ வைக்கிறான். நான் கழுவப்பட்டது காரணம் என்னுடைய அந்த ஒரு, அவர் என்ன பட்சமா பேசி நயங்காட்டி என்கிட்ட பாசமா பேசி 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 சில பிள்ளைங்க குளிக்கிறதுக்கு அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது உனக்கு அது வாங்கி தருவேன் இது வாங்கி தருவேன்னு சொல்லி தண்ணியில தள்ளி விடுறது போல நயங்காட்டி நம்ம செயல்கள் என்று சொல்வதற்கு
பேதுரு தடுத்ததும், நீங்களும் அப்படி கழுவவே கூடாது அப்படி தடுத்ததும், இவன் போனா போட்டு எப்படி மறுதலிக்க தான் போறான், நமக்கு தான் யோவான் இருக்கான், அப்படி திரும்பல. எவ்வளோ ஒரு பொறுமையா பேசி அவனுக்கு புரிய வச்சு. பேதுருட்ட இயேசு பேசும்போது இயேசு எங்க இருந்து பேசிட்டு இருக்கிறார் தெரியுமா? பேதுரு பாதத்துல இருந்து எவ்வளவு இறங்கி வந்தார் பாருங்க. அவர் எங்க இருக்கக்கூடியவர்? அவரை கண்ட ஏசாயா கண்ட காட்சி என்ன? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் இருக்கிறவர் பேதுரு கழுவுறதுக்கு விடாம இருக்கும்போது அவர் இறங்கி வராரு. எங்க இருந்து பேசுறாரு தெரியுமா? பேதுரு கால்ல இருந்து பேசுறாரு. நான் உன்னை கழுவலனா, நான் அவர் காலை பிடிச்சல்ல, நான் கழுவப்பட்டது, அவர் என் காலை பிடிச்சா. இந்த அன்புக்கு முன்பதாக நான் அவர் காலம் பிடிச்சல். நம்ம என்ன, அவர் இவ்வளவாய் தம்மை தாழ்த்தி, ஒரு பக்கம் பிதா மேல இருக்கிற அன்பு, இன்னொரு பக்கம் இந்த பாவி மேல இருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. அவர் அப்படி உட்கார்ந்து காலை கழுவும் போது பேதுரு, ஏன் காலை கழுவ கூடாது? பேதுருவே காலை பிடிச்சிட்டு, பேதுருவே நான் கழுவலைன்னா பங்குல பேதுருவே, எனக்கு உனக்கும் எந்த சம்பந்தமே இல்லாம போயிடும். அற்புதத்துக்காக மட்டும் இயேசுவின் இடத்துல வருகிறவர்களுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே கிடையாது. கானானிய ஸ்திரீ வந்தா அவளுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அற்புதம் கிடைச்சது, போயிட்டாங்க. நூற்றுக்கு அதிபதி வந்தான், சம்பந்தம் கிடையாது, அற்புதம் கிடைச்சது. சுகத்துக்காக, அற்புதத்துக்காக, விடுதலைக்காக வருகிறவர்களுக்கு அவர் கொடுப்பார். அவரிடத்தில் இருக்கிறது சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆனா சம்பந்தம் அவரோடு வேணும்னா கழுவப்பட்டு தான் ஆகணும். இயேசுவின் இரத்தத்தால ஒருத்தங்க ஒப்பு கொடுக்கணும். பேதுரு ஒப்பு கொடுக்கிறான், என் கால்களை மட்டுமல்ல ஆண்டவரே, என முழுவதுமாய். பேதுருவும் பாருங்க, இது இப்படி அவர் அந்த உறவை ரொம்ப வேல்யூ பண்றார் ஜீசஸ். நீங்க எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர்கிட்ட திரும்பிட்டீங்கன்னு வைங்கள, அவன் அவ்வளவு உங்களை ஆனர் பண்ணுவார். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்து எடுத்துட்டேன்னா உங்களை எப்படி வைப்பார் சொல்லி இருக்கிறார் தெரியுமா? என் காலா இருப்பான்னு சொல்லல, என் வாயா இருப்பாங்கடா. ஹல்லேலூயா. அவருக்கு அவ்வளவு அதை கொண்டாடுவார், அவ்வளவு அவருக்கு பிடிக்கும். நான் கழுவப்பட அவர் எவ்வளவு தம்மை தாழ்த்தி இருக்கிறார் பாருங்க. அதனாலதான் இந்த ரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றது தெரியும். ஆமே, ஒவ்வொரு முறை தேவ சிம்மத்தில் இந்த எண்ணம் நம்மில் ஓங்கி இருந்தா நமக்கு என்ன செய்ய மனசு வராது தெரியுமா? மீண்டும் கரைப்படுத்த மனசு வராது. இன்னைக்கு ஒருத்தங்க பந்தியில இருந்ததுக்கு அப்புறம் போய் மீண்டும் பழைய பாவத்தை செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் காலை பிடிக்கிற அளவுக்கு இறங்கினதுக்கு அப்புறமும் குதிகாலை தூக்கினான். பேதுரு காலை பிடிச்சது போலதான் யூதாஸ் காலையும் பிடிச்சார். அவன் குதிகாலை தூக்கினான் இருக்கு. குதிகால் அப்படி கால் அப்படி தட்டி விட்டுட்டு எழுப்பி போறான். ஹல்லேலூயா. அவனுடைய முடிவு, ஆமென். ஜீசஸ் சொல்லுவார், இவன் பிறக்காம இருந்திருக்கும். ஆமென். குதிகாலை தூக்கினான். ஆமென். அவர் காலை பிடிக்கிறார், அப்படி தட்டி விடான். அது அப்பம் புசித்தவன் எனக்கு எதிராக தன் குதிகாலை தூக்கிட்டான். ஆமென். நான் கழுவப்பட்டிருக்கிறேன். நான் எப்படி கழுவப்பட்டேன்? அப்பா, நான் உங்க பாதரட்சையின் வாருக்கு கூட சமம் கிடையாது. அப்படிப்பட்ட என் காலை பிடிச்சு கழுவுறீங்களாப்பா. இதை சொல்லும் போதே என் உதடெல்லாம் ஆடுது. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கள். அந்த சிலுவையின் அளவை நீங்க எப்படி பார்க்கணும்னா, அந்த அந்த மரத்துண்டின் அளவை வச்சு பார்க்க கூடாது. இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ, இதுதான் அவர் பாராட்டின அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். மூன்றாவது, அன்பு நிமித்தம் அவர் செய்த காரியம் கற்றுத் தருகிறார். யோவான் 13வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன்
தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. 17. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால், நீங்க இவைகளை அறிந்திருக்கிறபடியினால், இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக. இங்கே கர்த்தர் என்ன முக்கியமா கற்றுத் தருகிறார் அப்படின்னா தாழ்மை. தாழ்மை. ஆமென். அதே 13வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து, அதுக்கப்புறம் தான் அவர் ரொம்ப தாழ்த்துறார். பொதுவா ஒருத்தங்களுக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது தாழ்த்துவாங்க பாருங்க. எல்லாம் கொஞ்சம், எல்லாம் இல்ல கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சாலே நம்ம ஸ்டாண்டர்ட் என்ன ஆகுது, நம்ம லெவல் என்ன ஆகுறது, நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம அவங்கள்ட்ட போகக்கூடாது, அவங்க நம்மள்ட்ட வரணும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது நம்ம வழியில் நம்மளை பார்த்து இப்படி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துடுங்க, ஓகே வந்துடுவோம். கொஞ்சம் உயர்ந்ததுக்கு அப்புறம் என்னை வழியில் பார்த்து தான் சொன்னாங்க. எனக்கு வீட்டில் கார்டு தரல, வீட்டில் கார்டு தந்தால் நான் இல்லாத டைம் வந்துட்டாங்க. ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அப்படி யாராவது இருக்கீங்கன்னா கோச்சிக்காதீங்க. ஹல்லேலூயா. எல்லாமே தம்மிடத்தில், அப்ப எல்லாமே இப்ப அவர்கிட்ட தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் துண்டை கட்டிட்டு போய் காலை கழுவுறார். நீங்கள் இதை அறியணும். ஆண்டவருக்கு எது பிடிக்காது அப்படின்னா மேட்டிமை, பெருமை, இது பிடிக்கவே பிடிக்காது. தாழ்மை, மனத்தாழ்மை அப்படிங்கிறதுக்குனுடைய சரியான டெபினிஷனே என்ன அப்படின்னா, எல்லாரை விட நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராம ஒருவன் தன்னை காக்குறான் தெரியுமா, அதுதான் உண்மையிலேயே மனத்தாழ்மையினுடைய அடையாளம். பைபிள் அது அழகா சொல்லுது. பிலிப்பியர் 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், அடுத்த வார்த்தை மனத்தாழ்மையினாலே, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். நம்மளால அப்படி எண்ண முடியலைனாலே நமக்குள்ள என்ன இருக்கு? சரி, அப்படி சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நமக்குள்ள என்ன இல்ல? தாழ்மை இருக்கும். நம்ம செருப்பு போடாம தான் வரும். நம்ம அப்படியே இருப்போம். சில தாழ்மையின் உச்சத்துல குளிக்காம கூட வருவாங்க. அந்த தாழ்மை வெளியே காட்டு, ஐயோ இவங்கள மாதிரி மனத்தாழ்மை இருக்கு தெரியுமா? ஆமே. அப்படி வந்திருக்கு மச்சான், உங்க பக்கத்துலயா இருக்கிறேன், இனி இவர் வேற எப்போவாது கை கொடுக்க சொல்லுவார். நம்ம ஒண்ணு பண்ணுவோம், கைய ஷாலுக்குள்ள அப்படி மறைச்சு வச்சிடும். அவங்க தேடி தேடி கண்டுபிடிக்கட்டும். சாலுக்குள்ள வைக்கும்போது சொல்ல, இந்த நீங்க அப்பம் கொடுக்க வரும்போது தயவுசெய்து கையை மறைச்சு வைக்காதீங்க. சிலருக்கு டவுட்டா இருக்கு, உங்களுக்கு உண்மையிலே கை இருக்கா இல்லையா? ஒரு மேன்மையா புருஷன், நீங்க உங்க சொந்த மனைவியை மேன்மையா எண்ணுங்கள். அதே போல மனைவிகளே உங்க சொந்த புருஷன், நீங்களும் இருக்கிறீங்க, அவரை பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமே. சில பாருங்க, மனைவி நல்லா படிச்சிருப்பாங்க, புருஷன் படிச்சிருக்க மாட்டாரு. நான் இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நல்லா இருந்திருப்பாரு, அவங்களுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ண, ஆண்டவர் இப்படி செட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆமா. சிலர் புருஷன் நல்லா வேலை பார்ப்பாரு, மனைவி வேலை பார்க்க மாட்டான். நேரம் சொல்லுவார், நான் சமைச்சு போடணும், நீ தின்னு தின்னு வாசலுக்கு வெளியே வர முடியாம அப்படியே இரு. சரி, இப்படியெல்லாம் இல்ல ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையா. அதனாலதான் புருஷனை தலையாகவும் மனைவிய சரீரமாகவும் வச்சிருக்கிறார். ஆமே. தலை இல்லைன்னா தெரியும், தலை மட்டும் இருந்தாலும் தெரியும். நாம ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் எப்படி அணைச்சு வச்சிருக்காரு, எதையுமே மேன்மையா நினைக்கிறேன். அற்பம், அந்த ஒருத்தங்களை நான் அற்பமா பார்க்கிறேன், அதுதான் அதுக்கு ரீசனே எனக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல மேட்டிமை குடியேறிட்டு. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். தாழ்மை உள்ளவரிடம்
தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் ஆமென் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பல கைகளை உயர்த்தி சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே. இந்த ஆண்டவர்கிட்ட டெய்லி சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். பொதுவாகவே இந்த ஆவிக்குரியவர்களை பிடிக்கிற பெருமை உண்டு. அது ரொம்ப டேஞ்சர். இது ரொம்ப ஜோம் பண்ணும்போது ரொம்ப ஜோம் பண்ணணும். ஆனால் ஜோம் பண்ணும்போது நம்ம அறியாமலே நான் ரொம்ப இந்த பரிசையை வந்து பிடிச்சி பார்த்தீங்களா, நான் வந்து உபவாசம் பண்ணுறேன். ஆமாம், ஹல்லேலூயா. நான் இப்படி தான் வாய் திறந்துட்டேன். நான் 2008 9 நினைக்கிறேன், 9 10 இந்த ஆகஸ்ட் ப்ரேயரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 வேளை சாப்பிடாம கண்டினியூஸாக ஃபாஸ்டிங். அந்த டைமில் ஃபாஸ்டிங் அப்படி போகுது, ஃபயர் தான் போகும். அப்படி இப்போ நைட்டு ஃபுல்லாக ஜபம், அப்படி ஜபம், அப்படி இப்படி போச்சு. ஒரு 8 நாள் 10 நாள் அப்படி போயிட்டே இருக்கும்போது அப்படி நம்மளை அறியாமல் ஒரு பெருமை வந்து பிடிச்சது. நமக்கு தெரியலை, நமக்கு அடி வாங்கின பிறகு தான் தெரியும். ஆமாம், அது வரை நமக்கு தெரியாது. அப்படியே வந்தோன்னா யாராவது சிலர் வந்து அப்படி சர்ச்சில் அப்போ நான் நடத்த மாட்டேன், நான் பின்னாடி இருப்பேன், அப்பா தான் நடத்திட்டு இருப்பாங்க. யாராவது அப்படி 12 மணி ஆகும்போது 1 மணி ஆகும்போது ஏதாவது பிஸ்கட் பாக்கெட் எடுத்து சாப்பிடுவோம். இவ்வளோ தான், வேற ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். ஒரு வெள்ளிக்கிழமை மத்தியானம் எனக்கு ஆயிட்டு, அவ்வளோதான். குடலெல்லாம் புண்ணாகி எனக்கு வாயெல்லாம் புண்ணு, இங்கிருந்து தண்ணி கூட குடிக்க முடியாது. ஐயோ, என்னால் தாங்க முடியல. அப்போ நான் நினைக்கிறேன் ஃபாஸ்டிங்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் சும்மா பாதிக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அப்புறம் தான் யோசனை, இவ்வளோ நாள் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு மத்தியானம் திடீர்னு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் கட்டுத்தர ஆரம்பித்தார். ஏதாவது ஒன்று உனக்கு செய்ய முடியும்னா அது நான் கிருபை தந்து தான் நீ செய்கிற. அந்த கிருபையை நான் விளக்குனதும் எப்படி ஆச்சு பார்த்தியா? கொஞ்சம் நீ அவ்வளோதான், வேற ஒன்றும் இப்படி 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 ஒரு பார்வை முடிஞ்சுது. அவ்வளோதான். நமக்கு சின்ன விஷயம்தான், சின்ன விஷயம். நான் என்ன சொன்ன பிரச்சனை இல்லை. ஆமாம், என்னால் இப்போ உபவாசமே இருக்க முடியல. உபவாசம் இருந்து அவரு கஷ்டமாச்சு. அதனால கர்த்தர் நம்மளை என்ன செய்ய விடலை. அதனாலதான் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை கதவை பூட்டிட்டு உள்ளே வெளியே வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? தாடியெல்லாம் வளர்த்துட்டு, ஏன்னா லெங்க் டேஸ், அதனால லெங்க் தான் வளர்த்துட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. ஆமே, சிலருக்கு அப்படி ஒரு பிரச்சனை. ஆமே, வெளியே வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? நல்லா தின்னு கொளுத்துட்டு வரதை பாரு. அதனாலதான் பிரதர் நாங்கள் அப்படி வரோம். அப்படி ஒரு உண்மையில் சபையா ஜெபிக்கிறது வேற, இந்த பர்சனல் இருக்கு தெரியுமா? அதை வந்து நீங்க நீதியா போட்டுட்டு வரக்கூடாது. உங்களை பார்த்தா வந்து அவர் சொல்லணும். அனனியாட்ட சொல்றாரு, நீ போய் தமஸ்கு தெருவில் சவுல் எனப்பட்டவனை போய் தேடு, அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னாரு. அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இது சில ரொம்ப வரம்பெற்ற ஊழியக்காரங்கள்லாம் சம்டைம்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் போடுவாங்க, நான் 3 days ஃபாஸ்டிங் இருக்க போறேன், உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புன்னு அனுப்புங்க. ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பார் ஜெப குறிப்பு. கடைசியில் அவர் ஜெப குறிப்பு அனுப்புவார், எனக்கு முடியல, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தனியா ஜெபிக்கும் போது தெரியவே கூடாது. எங்க அப்பாட்ட யாராவது பாஸ்டர் உங்க பிரேயர் டைம் என்னன்னு கேட்டா 24/7 சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், நீ கண்டுபிடிச்சுக்கோ. ஏன்னா சிலர் பிரேயர் டைம் கேட்டுட்டு அந்த டைம்ல வந்து நிப்பாங்க பாருங்க, இயேசுவை தள்ளி உடைய மாதிரி. ஆமென். இந்த தாழ்மை வந்து நமக்குள்ள
நமக்குள்ள நம்ம டெய்லி இருந்து யோசிக்கணும். அதனாலதான் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்வார், எல்லா மனுஷரும் புகழும் போது உனக்கு ஆப்பு ரெடி ஆயிட்டுன்னு நினைச்சுக்கோ, உங்களுக்கு ஐயோ. நம்ம கூட எல்லாரும் இந்த தப்பு பண்ணிடுவோம். நம்ம கூட அப்படி நம்மளை அறியாம பேசிடுவோம். கொஞ்ச நேரம் பேசி முடியாது, நமக்குள்ள உடனே அந்த நெஞ்சு கிடந்து அடிக்க ஆரம்பிக்கும். அப்படி அடிக்கணும். அப்படி அடிக்கலைன்னா கொஞ்சம் கஷ்டம்னு அர்த்தம். ஆமே. நீங்க ஒண்ணு வேண்டாம், இது இப்படி யாரையும் சோதிக்காதீங்க. கொஞ்சம் நீங்க உங்க ப்ரேயர் லைஃபை, உங்களுடைய இந்த வேதத்தோடு உள்ள நெருக்கத்தை ஒரு 2 பேர்ட்ட சும்மா ஷேர் பண்ணி பாருங்க. அடுத்து அதில் ஒரு பெரிய சோதனை வரும். சும்மா அது வந்து நாங்கள் இந்த ப்ரேயர் டைமில் நான் வந்து இப்படி பண்ணிடுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி சும்மா ஒரு 2 பேர்கிட்ட நீங்கள் சும்மா அப்படி பேசினாலே போதும். ஆண்டவரே அலோவ் பண்ணுவார் அந்த சோதனைக்கு. ஆமே. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நீ 2 கையோடு நரகத்துக்கு போறதை விட ஒரு கையோடு பரலோகத்துக்கு வா. இதுதான் ஆண்டவர். கொஞ்சம் அப்படி நாங்கெல்லாம் முந்தி எப்படி பண்ணோம் தெரியுமா, அது அப்படி முந்தி சொல்லிட்டு இருப்போம் தெரியுமா, அது முந்தியே தான் இருக்கும். இன்னைக்கு அது வராது. எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள், தேவன் வைத்திருக்கிற செட்டப்பை முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை. அப்ப நான் முன்னாடி என்ன செஞ்சோம் அதை விட பின்னாடி மகிமையா இருக்கணும். இதுதான் தேவன் வைத்திருக்கிறது. அதுக்கு நம்ம தடையாயிடக்கூடாது. அதனாலதான் இயேசு கற்றுத்தருகிறார். கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன்.